சாயி நான் கூடவே ஓம் சாயிராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இன்று இரவுக்குள் இதை உன் சாயப்பா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ கேட்க வேண்டும். உனக்கான பெரும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றது. நான் சொல்லக்கூடியது நிச்சயமாக நடக்கும். எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி, அத்தனை சோதனைகளையும் உன் சாயப்பா பார்த்து கொள்வேன் என்று நீ போராடி கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய போராட்டங்களுக்கெல்லாம் திருப்பு முனையானது ஏற்பட போகின்றது. திடீர் திருப்பமானது ஏற்பட்டு உனக்கு மிகப்பெரிய வெற்றி செய்தியானது வரப்போகின்றது. நான் சொன்னால் சொன்னபடி நிச்சயமாகவே உனக்கு நடத்தி காட்டுவேன். பெருமகிழ்ச்சி ஒன்று உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. நீ பேசுவது யாருக்கும் கேட்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? நான் உன் சாயப்பா கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். நீ மற்றவர்களை பற்றி நினைத்து கொண்டிருக்காதே. அது உனக்கு சரியானதாகவும் இருக்காது. அவர்கள் என்ன நினைத்தால் உனக்கு என்ன செல்லமே? இது உன்னுடைய வாழ்க்கை. உனக்குள் இருக்கக்கூடிய உன்னுடைய நம்பிக்கையும் தைரியமும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டும் என்ற உனக்கு தெரியுமல்லவா? பிறகு எதற்காக எதை நினைத்தும் நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய காலமானது இப்போது பொன்னான காலமாக இருக்கின்றது. உனக்கான வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையானது சொர்க்கமாக மாறப்போகின்றது. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ நம்புவாய் என்று நினைக்கின்றேன். உன் சாயப்பாவை நம்பினால் நிச்சயமாக நடக்கும். நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தோன்றினாலும் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும். ஆடியவர்களுடைய ஆட்டமெல்லாம் நிச்சயமாக அப்போது அடங்கிவிடும். கவலைப்படாதே. இப்படி தலை தெறிக்க ஆடிக்கொண்டிருக்கின்றார்களே, இவர்களுக்கெல்லாம் ஒரு காலம் வராதா? என்னை ஏமாற்றியவர்களுக்கான தண்டனை கிடைக்காதா என்று நீ கதறிக்கொண்டிருக்கின்றாய். என் செல்லமே, காலமும் நேரமும் இப்போது மாறிக்கொண்டேதான் இருக்கப் போகின்றது. இப்போது இருப்பவர்கள் அதே நிலைமையில் இருந்து விடுவதில்லை. கீழே கிடப்பவர்களும் அப்படியே கீழேயே இருந்து விடப் போவதுமில்லை. அவர்களுக்கான காலமும் சூழ்நிலையும் வரும்போது எல்லாமே மாறிவிடும். உனக்கு உன் சாயப்பா சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கையும் தைரியமும் விடாமுயற்சியும் எங்கு இருக்கின்றதோ அங்கு ஒரு நாள் நிச்சயமாக வெற்றியானது தானாகவே வந்து சேரும். உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியமே இதுதான் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ இழந்ததை பற்றியெல்லாம் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கான காலம் கடந்து போய்விட்டது என்றெல்லாம் கவலைப்படாதே. எதுவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது. உன்னுடைய சாயப்பா உனக்கான நல்ல நேரத்தை இப்போது கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பவர்களை நினைத்தெல்லாம் கவலை கொள்ளாதே. அவர்களை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கக்கூடிய காலமும் ஒரு நாள் நிச்சயமாக வரத்தான் போகின்றது. உன் சாயப்பா உனக்கு நல்ல செய்தி ஒன்றை சொல்ல வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். உனக்கான நல்ல காலம் பிறந்துவிட்டது. இந்த உலகத்தில் மற்றவர்களைப் போல நான் இப்போது சாயப்பா சந்தோஷமாக சிரித்து கொண்டு வாழ்வது கடமைக்காக ஏனோ தானோ என்று உள்ளுக்குள் அழுது கொண்டும் வெளியே சிரித்து கொண்டும் சமாளித்து கொண்டு இருக்கிறேனே. என்னுடைய வாழ்க்கை எப்போது மாறுமோ என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். என் செல்லமே, உன் மனமானது எந்த அளவிற்கு காயம்பட்டிருக்கின்றது? உன் மனதில் உள்ள வேதனைகள் எந்த அளவிற்கு உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது? எத்தனை நாள் இதை நினைத்து நீ கண்ணீர் சிந்திக்கொண்டு உறங்காமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் என்று அனைத்துமே எனக்கு தெரியும் செல்லமே. உன்னுடைய மனதில் ஏற்பட்ட காயம் என்பது இப்போது மாறப்போகின்றது. அதற்கான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் இப்போது உன்னை தேடி வந்து விட்டது. உன்னை யாரெல்லாம் காயப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். மனம் வருந்த போகின்றார்கள். உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்ல உள்ளம் கொண்டவர்கள் தான் உன்னிடத்தில் தேடி வந்து உறவாகப் போகின்றார்கள். உன்னுடைய துயரங்களும் துன்பங்களும் எல்லாமே முடியப் போகின்றது. எந்த நேரத்தில் மாற்றம் வருமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மாற்றமானது இப்போது உன்னை தேடி வரப்போகின்றது. உனக்கான நேரத்தில் உன் சாயப்பா அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். நீ உயரக்கூடிய தருணத்தில் இப்போது இருக்கின்றாய். அதனால்தான் நீ நிம்மதியாக இருக்கப் போகின்றாய். நிம்மதியாக வாழப் போகின்றாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு பெருமகிழ்ச்சியானது கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் விலகி போகின்றது. வாழ்க்கையில் பெயரும் புகழும் சீரும் சிறப்பும் பெற்று நீ மிக உயர்ந்த இடத்தில் இருக்கப் போகின்றாய். நான் சொல்லக்கூடியது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. நீ செய்யக்கூடியது சிறிய தவறாக இருந்தாலும் நான் தவறு செய்து விட்டேன், இதற்கு மேலும் எந்த தவறும் நான் செய்யக்கூடாது
செய்யக்கூடாது என்று நீ உன்னுடைய தவறை அந்த கணமே திருத்திக் கொள்ளுகின்றாய். அப்போதே உன்னை சுற்றி இருந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு விலக ஆரம்பித்து விட்டது. உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விட்டு சென்ற உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன்னிடமே உறவாக மாறப்போகின்றார்கள். நாம் இப்படி செய்திருக்கக்கூடாது, இவருடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் தவறு செய்து விட்டோமே என்று அவர்கள் வருந்த போகின்றார்கள். உன்னை கண்டு கொள்ளாமல் போனதற்கான பலன் இப்போது அவர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் எல்லாம் ஏற்பட போகின்றது. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நீ மற்றவர்களை உதவியை தேடி நாடி ஓடி சென்று கொண்டிருந்த காலமானது மாறப்போகின்றது. இனி மற்றவர்களுக்காக நீ உதவி செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியானது உன்னை தேடி வரப்போகின்றது. மிகப்பெரிய பொருட்செல்வத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்கூடாக நடக்கத்தான் போகின்றது. நீ முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ததினுடைய பலனானது இப்போது உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. என்னை நினைத்து நீ ஒவ்வொரு நாளும் என் மனமாற என்னுடைய துதிகளை சொல்லிக்கொண்டும் என் நாமங்களை சொல்லிக்கொண்டும் என்னுடைய மந்திரங்களை ஜெபித்து கொண்டும் மனமுருக என்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தாய். உன்னுடைய உள்ளமானது பக்தியினால் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது. உன்னுடைய பக்தியை கண்டு என்னுடைய உள்ளமும் குளிர்ந்து விட்டது. நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து உன்னுடைய பிரார்த்தனைக்கான முழு பலனை நான் கொடுத்து விட்டேன் செல்லமே. நீ அழுதது எல்லாம் முடியப் போகின்றது. உன்னுடைய தன்னம்பிக்கை தான் இப்போது வெற்றியை உனக்காக தந்து கொண்டிருக்கின்றது. உன் போராட்ட வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியை உன் சாயப்பா வைத்து விட்டேன். நான் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை நீ எந்த நிமிடத்திலும் மறந்து விடாதே. உதவி என்று யாரும் கேட்டால் உன்னால் முடிந்த உதவிகளை நீ செய்து கொண்டே இரு. அதற்காக உன் சாயப்பா எப்போதும் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைகிறேன். நீ யாருக்காக உதவி செய்கிறாயோ நீ செய்கின்ற உதவி எல்லாம் என்னை வந்துதான் சேருகின்றது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கானதை எல்லாம் உன் சாயப்பா வாரி வழங்க காத்து கொண்டிருக்கின்றேன். உன் எதிர்காலத்தை நல்லபடியாக உன் சாயப்பா எழுதிவிட்டேன். இனி உனக்கு அனைத்தும் வெற்றியாகத்தான் இருக்கப் போகின்றது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். எதை பற்றியும் கவலை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எனக்கான பார்வை உன் மீது தான் இருக்கின்றது. உன்னுடைய உண்மையான பக்தி என்னுடைய மனதை நெகிழ வைத்து விட்டது. என் மனம் மகிழ வைத்து விட்டது. என்னுடைய குழந்தைக்கு அதே மகிழ்ச்சியை திருப்பி தர வேண்டும் என்றுதான் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்திலேயே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். என் செல்லமே, இனி உன்னுடைய குடும்பத்தோடு நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். சந்தோஷமாக வாழப் போகின்றாய். நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு உனக்கு நான் தரப்போகும் பரிசுதான் இது. பெரும் மகிழ்ச்சியானது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. உன்னை தேடி வரும் காலம் இப்போது வந்து விட்டது. கவலைப்படாமல் உன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொண்டாட தயாராக இரு. உன்னுடைய உறவானது உன்னை வந்து சேர்ந்த இந்த கணத்திலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் ஆனந்தமாக இருக்கும். நீ போராடி கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் முற்றிலுமாக முடிந்துவிடும். நீ எதிர்பார்த்தது எல்லாமே உன் வசமாகும். உன்னுடைய கண்ணீர் எல்லாமே மாறிவிடும். என் செல்லமே, ஓம் சாய்ராம் என்று நீ என்னை ஜெபித்து கொண்டிருக்கும் எல்லா நேரமும் உன் அருகிலே தான் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க எப்போதும் உனக்கு துணையாக இருக்கின்றேன். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.